நீயா? நீ எங்கம்மா இங்க? நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கேன். அண்ணனுக்கு தெரியாமையா? ஆமாங்க, அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் வந்துட்டேன். கழுத்துல தாலி கயிறு, குழந்தை. அம்மா, இந்த குழந்தைக்கு வேண்டிய ஆளு இந்த வீட்டுலதான் இருக்கிறான். நீ உள்ள போனீன்னா நல்லாவே இருப்பம்மா. ரொம்ப நன்றிங்க. வாப்பா. யாரு மணி? வெளியூர்ல இருந்து வந்திருக்கேம்மா. என்ன வேணும்? ஏதாச்சும் வேலை. உன்னை பார்த்தா கல்யாணமான பொண்ணு மாதிரி இருக்கு. புருஷன் வேலை செய்யல? அவர் எங்க இருக்கானே தெரியாதம்மா. ஓ, நீ இங்கே இருக்கலாமா? உன் பேரு என்ன? லக்ஷ்மி. தம்பி உன் பேரு? பாபு. காந்தி பாபுவா ராஜன் பாபுவா? பாபு. பெலப்பா, இந்த பைய எடுத்து போய் உள்ளவே. வாமா. லட்சுமி, உள்ள வாமா. இத உன் வீடா நினைச்சுக்க. உன் காலம் தெரியுற வரைக்கும் நீ இங்கே இருக்கலாம். உள்ள போய் கையை காலெல்லாம் கழிட்டு வந்துடு. நான் பாத்துக்கிறேன். பாபு, இங்க உட்காரு. நான் போய் பிஸ்கெட்டு சாக்லேட் எல்லாம் எடுத்துட்டு வரேன். யாரப்பா நீ? சின்ன பையா, உட்காருமா. என்ன பேரு? பாபு. பாபு. குட். என்ன படிக்கிற? அப்போ படிச்சேன், இப்போ படிக்கல. இப்ப படிக்கலையா? ஏன்? உங்க உத்தரவு இல்லாம ஒரு வேலை செஞ்சுட்டேன். என்ன? இவங்க அம்மா அனாதை, வேலை வேணும்னு கேட்டாங்க. கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். வேலைக்கு வச்சுக்கலாமா? தாராளமா. நான் கூட உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் போடலான்னு தான் வந்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு, பாவம், அவன் கூட ஒரு அனாதை. அவனுக்கு எங்க ஆபீஸ்லயே ஒரு டிரைவர் வேலை போட்டு கொடுக்கலான்னு இருக்கிறேன். அது உங்க ஆபீஸ் விவகாரம். அதை தீர்மானம் பண்றதுக்கு நீங்க தான் அதிகாரி. அது சரி, இது வீட்டு விவகாரம். இத பத்தி தீர்மானிக்கிறதுக்கு நீ தான் எஜமானி. கமா, சாப்பிடுப்பா. இவங்க தான் எங்க அம்மா. சரி பாபு, நீ உள்ள போ. நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன். ஏதாச்சும் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்த விதி இங்க கொண்டாந்து என்ன சேர்த்துடுச்சு. வேலையா? நான் தான் பணம் அனுப்புறேன்னு சொன்னேனே. சொன்னீங்க, ஆனா உங்க மேல வழக்கு போடுறதுக்காக அண்ணன் என்கிட்ட கையெழுத்து கேட்டு ரொம்ப தொல்லைப்படுத்தினான். அவன் முகத்திலேயே விழிக்காம வீட்டை விட்டு புறப்பட்டு வந்துட்டு, என்னால உங்களுக்கு சிரமம் வேண்டாம், இப்பவே நான் இங்கேருந்து போயிடுறேன். நோ, வேண்டாம். எதை என்னால செய்ய முடியாம இருந்ததோ அதை கடவுளே பார்த்து செய்துட்டார். இனிமே இந்த வீட்டு விட்டு போற எண்ணமே இருக்கக்கூடாது. உள்ளேயே ஒரு அறை ஒழிச்சு விட சொல்றேன். வேண்டாங்க. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா தான் அடுத்தவங்க கேள்விக்கு இடம் இல்லாம இருக்கும். நான் இங்கேயே எங்கேயாவது. இங்க ஒரு நல்ல அறையே கிடையாது. அது போதுங்க. அங்க காத்தே வராதே. பரவாயில்லைங்க, உங்க கருணை என் மேல இருக்குங்கிற நம்பிக்கையே போதும். நான் சொல்றது. தயவு செய்து எதையும் சொல்லாதீங்க. வேலைக்காரி வசதியோட இருக்கிறது அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பார்த்தா வீட்டுக்காரங்க மேலேயே சந்தேகப்படுவாங்க. இந்த நிலையில இருக்கிற பாக்கியம் உங்க மனைவியால வந்தது. அவங்க மனசுக்கு கடுகளவும் வேதனை வராத அளவுக்கு நான் நடந்துக்கிறேங்க. அதுக்கு நீங்க தொலை செஞ்சா போருங்க.